அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது சம்பா பயிரில் பனி கடந்த ஒரு வாரமாக மிக அதிகமாக பெய்யுது. அதாவது இரவு நேர வெப்பநிலை மிக குறைந்து காணப்படுகின்றது. அதன் காரணமாக சம்பா நெற்பயிரில் இது போன்ற குலை நோயின் தாக்கம் தென்படுகின்றது. இலையில் வரும், அடுத்து உரையில் வரும், அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கழுத்தில் வரும். இந்த புள்ளி கழுத்தில் வரப்போ சுத்தமாகவே அது முறிஞ்சு விழுந்துடும். முறிஞ்சு விழுகிறப்ப நமக்கு அதிகப்படியான பொருளாதார சேதநிலை ஏற்படுத்தும். இவற்றினை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டிய பூஞ்சான கொல்லிகள் சிவிக் ஒரு ஏக்கருக்கு 120 கிராம் அல்லது நேட்டிவோ ஒரு ஏக்கருக்கு 200 கிராம் அல்லது அமிஸ்டார் டாப் என்ற பூஞ்சான கொல்லி ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி அல்லது அசோட்ரிக்ஸ் என்ற பூஞ்சான கொல்லி ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி அல்லது இம்ப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி ஒரு ஏக்கருக்கு 200 கிராம் அல்லது கஸ்டோடியா என்று சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி ஒரு ஏக்கருக்கு 250 முதல் 300 மில்லி அல்லது ஸ்லோகன் என்று சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி ஒரு ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது மெர்ஜர் என்று சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் அல்லது ஃபிலியா என்று சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி ஒரு ஏக்கருக்கு 250 மில்லி அல்லது பிளேசில் என்று சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி ஒரு ஏக்கருக்கு 400 மில்லி. இவற்றில் ஏதாவது ஒரு பூஞ்சான கொல்லியை ஏக்கருக்கு 15 லிட்டர் டேங்கில் 10 டேங்க் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். இதில் நான் முழுமையாகவே வணிக ரீதியான பெயரை பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நேம் எல்லாமே கம்பைன்டு, அதாவது காக்டெயில் டெக்னிக்கல் நேம். அதன் காரணமாக இதில் முழுமையாகவே நான் ட்ரேட் நேம், அதாவது வணிக ரீதியான பெயரை தான் பயன்படுத்தியிருக்கேன். எனவே இவற்றில் ஏதாவது ஒரு பூஞ்சான கொல்லியை நோயினுடைய தாக்கத்தை பொறுத்து நாம் பயன்படுத்துவதன் மூலம் குலை நோயை மிக எளிதாக கட்டுப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.